You should know what is happening in Ayodhya now. चौड़ीकरण, नया घाट से लेकर शहादतगंज तक 14 किलोमीटर लंबा रामपथ बनाया जा रहा है, जिसके लिए सैकड़ों घरों और दुकानों को तोड़ा जा रहा है। इस रास्ते में आने वाली 30 मंदिरों और 12 मस्जिदों को भी हटाया जाएगा। अयोध्या की जनता चाहती थी कि ये बात आप तक पहुंचाई जाए, तो मैंने पहुंचा दी। वैसे हर सिक्के के दो पहलू होते हैं, ये किसी के लिए विकास है तो किसी के लिए विनाश। 13 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த கடைகள், அந்த வீடுகள், அந்த மசூதிகள், அந்த மசார்கள், அந்த கோவில்களை, அந்த மசார்களை, மஸ்ஜித்களை நம்பி இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் இன்னைக்கு எங்க போனார்கள் என்று பிரைம் மினிஸ்டர் மோடி அல்ல ராமர் கோவிலுக்காக எத்தனையோ உயிர்களை பறித்த இந்த வெறியர்களுக்கு இது புரியுமா? எத்தனை மீடியா ஹவுசஸ்கள் கடந்த 4 நாட்களாக கூவி ஜெய் ஸ்ரீராம் என்று பஜனை பாடிக்கொண்டிருந்த அதே மீடியா ஹவுசஸ்கள் இவர்களுடைய கதைகளை எடுத்து காட்டினார்களா? ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம். ராமர் கோவில் என்கிற விழாவை கொண்டாடியிருப்பீர்கள், விளக்கேற்றியிருப்பீர்கள், தீபாவளியும் கொண்டாடியிருப்பீர்கள். ராமர் கோவில் என்கிற பல்வேறு கதைகளை உங்களிடம் கோதி மீடியா கொண்டு வந்திருக்கும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பக்தர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷங்களையும் கரகோஷங்களையும் எழுப்பியிருப்பார்கள். ஆனால் இந்த அனைத்திற்கும் பின் இருக்கக்கூடிய உண்மையை எத்தனை பேர் கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் இது போன்ற உண்மைகளை பல்வேறு நபர்கள் தைரியமாக எடுத்து காட்டினார்கள். இதே போன்ற ஒரு தைரியமான ஊடகம்தான் politics.in என்கிற இந்த ஊடகம். அயோத்தியக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரிப்போர்ட்டை எடுத்துக்காட்டிய இந்த ஊடகத்திற்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். எந்த வேலையை கோதி மீடியா செய்திருக்க வேண்டுமோ, எந்த வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் செய்திருக்க வேண்டுமோ, எந்த வேலையை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் செய்திருக்க வேண்டுமோ, எந்த வேலையை இந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட் அல்ல மற்ற நீதிமன்றங்கள் செய்திருக்க வேண்டுமோ, அந்த வேலையை இது போன்ற ஊடகங்கள் செய்து வருகிறார்கள். politics.in என்கிற இந்த ஊடகத்துடைய ஒரு சிறிய கான்டென்ட்டிலிருந்து அதை அப்படியே தமிழில் மொழிமாற்றம் செய்து உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பதிவை மிகவும் கவனமாக பாருங்கள், இதை பகிருங்கள். ஃபைசாபாதிலிருந்து அயோத்தியா காட் செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரோட், இதைத்தான் அயோத்தியா மெயின் ரோடு என்று அழைப்பார்கள். இந்த ரோட்டின் பெயரை மாற்றி ராம் பத் என்று வைத்து விட்டார்கள். 13 கிலோமீட்டருக்கான இந்த ரோட்டை அலங்கரித்திருக்கிறார்களாம், விரிவாக்கம் செய்திருக்கிறார்களாம். அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வீடுகள், கடைகள், அங்கே இருக்கக்கூடிய கோவில்கள், மசூதிகள், மசார்கள் அனைத்தையுமே இடித்து தள்ளிவிட்டார்கள் இந்த நபர்கள். ராமர் என்கிற பெயரில் அயோத்தியாவை, ராமர் ராஜ்யத்தை, எந்த அயோத்தியாவை இவர்கள் அலங்கரித்திருக்க வேண்டுமோ அதை அழித்து அந்த ராமர் இருக்கக்கூடிய அந்த இடத்தை நாசமாக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். இந்த வீடியோவின் தொடக்கத்தில் ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எந்த அளவில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய வீடுகளை, வாசல்களை இழந்து நிற்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் இதே மக்களை ராமர் கோவிலின் திறப்பு விழாவிற்கு வரவிட்டார்களா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா கிடையாது. இந்த அனைத்து நபர்களுமே ஹவுஸ் அரெஸ்ட் செய்யப்பட்டார்கள். 2200 கடைகள் இடிக்கப்பட்டது, புல்டோஸ் செய்யப்பட்டது. 800 வீடுகள் புல்டோஸ் செய்யப்பட்டது. 30க்கும் மேற்பட்ட கோவில்கள், இதில் எத்தனையோ கோவில்கள் 500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோவில்கள், பழமை வாய்ந்த கோவில்கள் இடிக்கப்பட்டு விட்டது. 9 மசூதிகளை இடித்தார்கள். 6க்கும் மேற்பட்ட மசார்களை இடித்திருக்கிறார்கள். அனைத்துமே விரிவாக்கம் என்கிற பெயரில், டெவலப்மெண்ட் என்கிற பெயரில் அயோத்தியா நகரியை எந்த அளவில் இவர்கள் அழித்திருக்கிறார்கள் என்று இங்கே பார்க்க வேண்டும். இதில் எவ்வளோ வேதனை, எத்தனை கண்ணீர்கள் இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் கொண்டாடிய அந்த தீபாவளி, நீங்கள் கொண்டாடிய அந்த ராமர் கோவிலின் திறப்பு விழாவிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனவேதனைகளை எத்தனை பேர் பார்த்தீர்கள், புரிந்து கொண்டீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இது அனைத்துமே உங்களிடம் வந்து சேர வேண்டும். 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த ராம் பத்தில்
ஒரு விதமான வண்ணத்தை பூசி ஒட்டுமொத்த அயோத்தியாவையே அலங்கரித்திருக்கிறார்களாம். அந்த கடைகளில் இருக்கக்கூடிய ஷட்டர்ஸை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரே முறையான பெயிண்ட்ஸ், ஜெய் ஸ்ரீராம் எழுதியிருக்கிறது, ஸ்வாஸ்திக் சிம்பிள் எழுதியிருக்கிறது. ஒரு சில இடங்களில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஹனுமாருடைய அந்த பேரும் எழுதியிருக்கிறது. இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த நபர்களுடைய வேதனையை எத்தனை பேர் புரிந்திருக்கிறார்கள் நீங்கள் பார்த்தீர்கள்னா 73 வயதான சுஷீலா தேவி, இவருடைய சோக கதையை கேளுங்கள். 2 ரூம் கொண்ட ஒரு வீடு வைத்திருக்கிறார். எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் அந்த வீட்டை புல்டோஸ் செய்து விட்டார்கள். எக்ஸ்பான்ஷன் டெவலப்மெண்ட் என்கிற பேர். குடும்பத்தில் யாருமே கிடையாது, குழந்தைகள் இல்லை. 2 மாதங்கள் வரை ரோட்டில் பசியுடன் பட்டினியுடன் தவித்து கொண்டிருந்திருக்கிறார் இந்த பெண்மணி. 73 வயதில் அவருடைய எதிர்காலம் எப்படியாக மாறிவிட்டது என்று நீங்கள் பாருங்கள். கடைசி காலகட்டத்தில் இன்னைக்கு ஓல்டேஜ் ஹோமில், முதியோர் இல்லத்தில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறார். அவருடைய வேதனையை நீங்களே கேட்டுவிடுங்கள். अपनी किस्मत के बाद यहाँ आए, यहाँ वृद्धाश्रम आए के 2 महीना जो थे हम 4 दिन 5 दिन भोजन नहीं किए। एक रिश्तेदार के उनके रिश्तेदार रहे, वहीं स्मारक भवन है वहीं. இவர் மட்டுமல்ல, இன்னொரு பெண்மணியுடைய குரலை கேளுங்கள். எந்த விதமான ராமர் ராஜ்யத்தை நீங்க பேசி வருகிறீர்கள்? ராமர் எனக்கு உணவு கொடுக்கிறாரா? ராமர் என்கிற பேரில் என்னுடைய வீட்டை பறித்து விட்டீர்கள், எங்களுடைய வாழ்வாதாரத்தை பறித்து விட்டீர்கள். இதே ராமர் என்கிற பெயரை வைத்து தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை நடத்தி வந்தோம். அந்த ராமரே எங்களை அழித்து விட்டார் என்று கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய இந்த பெண்மணியுடைய அந்த குரலை நீங்களே கேளுங்கள். यही पुश्तैनी मकान है हमारा रहने का जगह है. अब यही चला जाएगा तो हम कहाँ जाएंगे? सड़क पे. राम जी के नाम पे तो हो रहा है. राम का नाम, अरे राम का नाम क्या? राम का नाम, इस तरह का अन्याय अत्याचार कितना? राम का नाम. हमने पास एक रोटी नहीं खाने के लिए कौन सा राम का नाम आ गया हमको देने के लिए? ये जवाब दीजिए. இது மட்டுமல்ல, 2019ஆம் ஆண்டு அயோத்தியா வேர்டிக்ட் வெளிவந்த உடனேயே ராமர் கோவிலை நாங்கள் கட்டப்போகிறோம் என்கிற அந்த தகவல் வெளிவந்த உடனேயே முதல் புல்டோசர் இந்த 8 யாதவ் குடும்பங்களுக்கு நடந்தது. யாதவ் என்கிற இந்த கம்யூனிட்டியை சார்ந்த நபர்கள் இந்த 8 வீடுகளில் இருந்திருக்கிறார்கள். இதில் கீதா யாதவ் என்கிற இந்த பெண்மணியுடைய குடும்பத்திற்கு 25,000 மட்டும் நஷ்டேடாக கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு வாடகை வீட்டில், ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 4 ரூம்கள் கொண்ட அவருடைய வீடு, மேலே மொட்டை மாடியிலும் ஒரு ரூம் இருந்திருக்கிறது, 5 ரூம்கள் அனைத்தையுமே இழந்துவிட்டு ஒரு சிறிய 2,500 ரூபாய் கொடுத்து ஒரு வாடகையில் இன்னைக்கு தன்னுடைய கடைசி காலத்தை நடத்தி வருகிறார் கீதா யாதவ். हमारा लड़का रहा छोटका, हम बस. आप कहाँ सोती हैं? हाँ? आप कहाँ ये सोती सोई तो वो अपन ये बिछा लेते ही. ये बिछा के हाँ, आपके हाँ, लड़के हाँ. सोते हैं। वही दोनों मिला रही कहूँ बना बनाओ भैया, दवाई देता ठीक रहा कहूँ. और वहाँ आपका 4 कमरे का मकान था? हुआ 4 कोठरी रहा भैया, नवा और 3 छावा रहा और 2 छत पर रहा ऊपर. ராஜன் யாதவை பாருங்கள், 1 ரூபாய் கூட இவருக்கு நஷ்டேட் கிடைக்கவில்லை. அங்கே இருந்து இங்கே இருந்து வாடகை கூட கொடுக்க முடியாமல் இன்னைக்கு குடிசையில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறார் ராஜன் யாதவ். அவருடைய கதையும் நீங்க கேட்க வேண்டும், கேளுங்கள். सबके हाथ गोड़ सब जोड़े, लेकिन कुछ किए ही नहीं गया हमारे सबके खिलाफ. सुनवाई कहीं नहीं हुई हमारी सबकी, और मुआवजा भी कुछ उसके बाद मुआवजा भी कुछ नहीं दिए गए. बिल्कुल भी 1 रुपया तक नहीं. कुछ नहीं दिए भैया. த வயரும் இதே போன்ற இன்னொரு ஸ்டோரியை வெளிவிட்டிருக்கிறார்கள். ஜனவரி 2023ஆம் ஆண்டு ஜேசிபி 3 மாடி கட்டடத்தை திடீர் என்று புல்டோஸ் செய்து விட்டது. எங்களுக்கு எந்த விதமான தகவலும் கிடைக்கவில்லை. ஒரு நாள் முன்பு வந்து உங்களிடம் இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து வெளியேறி விடுங்கள் என்று மட்டும்தான் கூறினார்கள். கீழே வந்து கிராசரி ஸ்டோர் வைத்திருந்தோம், மேலே நாங்கள் குடும்பமாக இருந்திருந்தோம். எங்களுக்கு எங்கே போவதென்று எங்களுக்கு தெரியவில்லை. குப்தா ஃபேமிலி அவருடைய வீட்டிற்கு வெளியில் அவர் நின்று எடுத்த அந்த படத்தை கொஞ்சம் பாருங்கள். ஜெய் ஸ்ரீராம் என்கிற பெயரில்
என்னெல்லாம் நடந்திருக்கிறது, எத்தனை பேருக்கு இந்த கதைகள் தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த 13 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த கடைகள், அந்த வீடுகள், அந்த மசூதிகள், அந்த மசார்கள், அந்த கோவில்கள், அந்த கோவில்களை, அந்த மசார்களை, மஸ்ஜித்களை நம்பி இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் இன்னைக்கு எங்கே போனார்கள் என்று பிரைம் மினிஸ்டர் மோடி அல்ல ராமர் கோவிலுக்காக எத்தனையோ உயிர்களை பறித்த இந்த வெறியர்களுக்கு இது புரியுமா? எத்தனை மீடியா ஹவுசஸ்கள் கடந்த 4 நாட்களாக கூவி கூவி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று பஜனை பாடிக்கொண்டிருந்த அதே மீடியா ஹவுசஸ்கள் இவர்களுடைய கதைகளை எடுத்து காட்டினார்களா? அடுத்த அதை பாருங்கள். குப்தா அவர்கள் கூறக்கூடிய அந்த வார்த்தையை கேட்டீர்கள்னா, ஏதோ ஆண்டவன் புண்ணியத்திற்கு 4 குழந்தைகளுமே ஒவ்வொரு வீடு தனித்தனியாக கட்டியிருக்கிறார்கள். இதே ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தால் சின்ன சின்ன குழந்தைகளாக இருந்திருப்பார்கள், எங்களுக்கு இருக்க வீடு கூட இருந்திருக்காது. இன்றைக்கி ஏதோ என்னுடைய மகன்களுக்கு வீடு இருக்கிறது, அங்கங்கே போய் நான் தன்னுடைய கடைசி காலத்தை கழித்து கொண்டிருக்கிறேன். எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் இவருடைய வீட்டை இடித்து விட்டார்கள். இதே போன்று இன்னொரு கதையும் கேளுங்கள். 30,000 கோடி ரூபாய் இந்த ஒட்டுமொத்த அயோத்தியா பிளாட்ஃபார்மை ரெடி செய்வதற்காக ஒதுக்கியிருந்தார்களாம். ஆனால் இவ்வளோ பெரிய தொகை கொடுத்த பின் கூட 1998ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த 3 மாடி கட்டடத்திற்கு இன்னைக்குள்ள காஸ்ட் ப்ரைஸை நீங்கள் பார்த்தீர்கள்னா 80 லட்சம். ஆனால் அவருக்கு கிடைத்தது என்னவோ 9 லட்சம் மட்டுமே. ராம்பத்தோடைய கதை மட்டும்தான் இது. ராம்பத்திற்கு அருகே இருக்கக்கூடிய பக்தி பத்னு இன்னொரு ரோடு இருக்கிறது. இந்த பக்தி பத் என்கிற இடத்தில் எத்தனை கடைகள் இடித்தார்கள் அதையும் நீங்கள் பாருங்கள். ராம் ஜன்ம பூமியை சுற்றி எவ்வளோ டெவலப்மெண்ட் என்கிற பேரில் இழந்திருக்கிறோம் என்று உங்களுக்கு புரிய வரும். கிட்டத்தட்ட 4000 4500 கடைகள், வீடுகளை இடித்து இந்த புதிய பாதையை கட்டி அமைத்திருக்கிறார்களாம். நந்த்குமார் குப்தா அயோத்தியா உத்யோக் வியாபார் மண்டல் ட்ரேடருடைய ஒரு மெம்பராக இருக்கிறார். இவர் கூறக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ கடைகள், எத்தனையோ வீடுகளை இடித்தது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த அயோத்தியாவின் பொருளாதாரத்தையே சீர்குலைத்து விட்டார்கள் இந்த நபர்கள். அனைத்துமே ஒரு சில பெரிய வியாபாரிகளுக்கு, பெரிய இண்டஸ்ட்ரீஸ்களுக்கு இந்த எங்களுடைய இடத்தை, எங்களுடைய நிலத்தை விலை பேசுவதற்காக. இன்னைக்கு ஏர்போர்ட் வந்து விட்டது, 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்கள் வந்து விட்டது, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அனைத்துமே நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு சில கார்ப்பரேட் நபர்கள் தான் இங்கே கட்டி வருகிறார்கள். எங்கள் போன்ற நபர்கள் சின்ன சின்ன கடைகள், ஹோட்டல்கள், இது போன்ற லாட்ஜ்களை வைத்திருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு முடிந்து விட்டது. சிந்தித்து பாருங்கள், இது போன்ற கதைகளை யார் எடுத்து காட்டினார்? நீங்கள் சந்தோஷப்பட்ட அந்த ராமர் கோவிலுக்கான உண்மையான முகத்தை எத்தனை பேர் உங்களுக்கு எடுத்து காட்டினார்கள்? 4500 கடைகள் ஒரு ரோட்டில், 2200 கடைகள், 800 வீடுகள் இன்னொரு ரோட்டில், இது போன்று எத்தனை இடங்களை அளித்திருப்பார்கள் அயோத்தியாவின் டெவலப்மெண்ட் என்கிற பேரில், ராமர் கோவிலின் கட்டுமானம் என்கிற பேரில். ஆனால் ராமர் கோவிலும் சரியாக கட்டவில்லை, அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் நிம்மதியாக இருக்க விடவில்லை. அரசியல் மட்டும் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்கான அனைத்து வேலையுமே நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.